எங்கள் ப்ரொடியூசர்ஸில் 75% நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சாரை நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 25 படம் கலந்துட்டுருப்போம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கேன், இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில். என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் என்னன்னா, அது என் படம். கையில் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரித்த படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமனதி பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பித்த உடனே சார் சார் ஒரு நிமிஷம்னு குரல். பார்த்தா வெட வெடான்னு இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கார். அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22 23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா, நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய இடம் பாட போகிறோம், நிறுத்தி உட்காருங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ் ஏறி எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கோம், ஜனகணமன பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துடுச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதிலிருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்தில் திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியாக நடத்தாத, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியில்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர், தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவன் சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான். புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்றைய முதலமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போகிறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால் இவன் பேசுகிறான், தம்பி பேசுகிறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர். அவர் திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்லை, அந்த துணிச்சல் பாருங்கள், யாருக்காவது வருமா? அன்றைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் ஃபோன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறார். இது நீக்கினார்னு ஒன்று அவர் கூப்பிடுறார். அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க.
நீ என் கட்சியில் வர்றேன்னு செய்தி தொடரில் போட்டு இன்றைக்கி புரட்சி அவருக்கு வலதுகரமாக இருந்து பல நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறதுல அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்ருப்பான். இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கல்லாதே தங்கமான தங்கச்சி. அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்னையே ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணுன்னா. அப்பா கொஞ்சம் இரு, இப்போ வேணாங்கண்ணா. இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவராக 2000 போட்டி போடுறேன். அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவையே ஆட்டி படைக்கிறார். 17 வருஷமாக அவரே தலைவர். ஒருத்தம் கூட இப்போ ஒரு நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாவலாம் ஜெயித்தேன். அப்போ தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்றைக்கி அவன் நினச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்றைக்கி ஒரு படத்தை டைரக்டரை நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல். ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர் அடைய மாட்டாங்க. கௌரவம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்கள் ப்ரொடியூசர்ஸில் 75% நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்கள் இல்லை. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்கள் தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. அவங்க சிந்தனையெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் செலவுகள் தான் ஓவராக இருக்குது. 5 கோடியில் படம் முடிக்கலாம், 9 கோடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுறார். இந்த படம் பாருங்கள், தமிழ் பெயர். இன்றைக்கி எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்றைக்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார்? அப்போ டைட்டில் தமிழில் வந்துக்கிட்டே இருந்தது, இங்கிலீஷில். அவர் பார்த்தார் எப்படி ஒன்றில் திருத்துறதுன்னு. தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம்னார். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்றைக்கி பார்த்தா 75% 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன், இந்த கையிலே நண்பருக்கு பொருள், நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்குது, நிறைய தமிழ் பேர் இருக்குது. அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக, த்ரில்லராக, ஏதோ ஒன்று. ஆனால் இன்ட்ரெஸ்டிங். மியூசிக் ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபஸ்ட் கிளாஸும் இருக்கிறதால மக்களும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்றைக்கி எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறுது, பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிகிட்ருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரிய என்ன சார் பெரிய அழகனா? காமெடி நடிகன் சூரிய பரோட்டா துண்ணு, பரோட்டாவா தின்னானே, அவன் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். தம்பி, அன்பான தம்பி, அதனால் அவன் நான் பண்ணுறேன் சார். ஒரு 4-5 படம் சக்ஸஸ் சார். என்ன கதை இருந்தது, அதில் குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது,
வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது. கதை இருந்தது, நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால் கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்குது சார், வீதியில் இருக்குது சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க. இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாகிடுச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அதுக்காக சட்டம் ஒழுங்கு ஒன்றும் கெட்டு போல, வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடி போதையும் ஒரு காரணம். இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார், நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் அப்படி கெட்டு போனால் கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால் வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போகுது. இப்போ பாரு, 5-6 நாளாக ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமாக எடுங்க. இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி, ஒரு சின்ன விஷயம், தனஞ்சயன் ஏன்னா சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ், எல்லாருக்கும் ஒன்றே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த 1500 2000 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு, தப்பு? அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம், அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதில் வேலை செய்தாங்கள தொழிலாளி 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம்? அந்த 300 கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கின ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 2 கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையிலனுக்கும் 200 ரூபா 100 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு 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 ஏதோ தவறாக சொல்லலை, ஒரு வேண்டுகோளாக, தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு 80 ரூபா டிக்கெட்டு அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ளே வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட பணம் வரும், அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர இனிமே படத்தை விட மாட்டான், படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர்ன்ற பேர் எடுப்பான். நான் அவன் கூட சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுப்பியா? இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்கள், நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகையெல்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும், படம் நீங்கள் நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும். ஹீரோயின் நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்குறாங்க சார். சம்பளம் வாங்கிறது டப்பிங் முன்னால் சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிங் முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க சார். இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒன்றும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி வரி வந்த உடனே தமிழ்நாடு பூரா
இந்தியா பூரா வேறு எந்த மாநிலத்திலும் 8% டேக்ஸ் கேளிக்கை வரின்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டாங்க. மீதி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை நம்ம முன்னால் இருந்த ஆட்சியில் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில், சினிமா உலகம் சார்ந்த சங்கங்கள் எல்லாம் வேண்டுகோளை வச்சோம். சினிமா டிக்கெட் விலை ஏறி போச்சு, சினிமா சரியாக இல்லை, இந்த 8% தனியாக வேறு வாங்குறீங்க, அதனால் அதை விட்டால் சினிமா நல்லாயிருக்கும், அதனால் அந்த 8% கேளிக்கை வரி எடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கை. அந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ போன வாரத்தில் 4% வரியை குறைச்சிருக்காரு. கேளிக்கை வரியை 4% வரி குறைச்சிருக்காரு. இன்னும் இருக்கிறதுலையும் போக போக அந்த பர்சன்ட் கூட குறைக்க வேண்டும்ன்ற வேண்டுகோளை வச்சு அவர் எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா என் தம்பியுடைய படம், அந்த படத்துக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்குது. இந்த படத்தில் நம்ம நன்றி சொல்வது சரியாக இருக்கும் என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேளிக்கை வரி 4% குறைத்த காரணத்தால் அவருக்கு சினிமா உலகம் நன்றி தெரிவிக்கிறது. பூந்தமல்லியில் ஏறக்குறைய ஒரு 250 கோடியில் ஒரு சினிமா சிட்டி கட்டிக்கிட்டு இருக்கார், ஆரம்பிக்கிறார். அதுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கும் எல்லாத்தையும் காத்திருக்க வச்சதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு 11 மணி அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னார். சரி 11ன்னா ஒரு 10-15 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் புறப்பட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் 9:30லேருந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு இத்தனை பேர்த்து இவ்வளோ நேரம், ஏன்னா சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே முயற்சி பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ டிலே ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவில், இந்த கைலன் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க முன்னால் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு. அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஞ்சயன், அப்புறம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தால் எல்லாருமே எவனும் மக்கா இருக்க மாட்டான், நல்லா படிப்பாங்கிற அளவுக்கு ஞான சம்பந்தன் அவர்கள். அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சிவதா இவ்வளோ நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறத விட கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா, ஹரி, இன்றைக்கி மியூசிக்கு, அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்குது, அதில் தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார். நான் அப்படியே யோசித்தேன், நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா, டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேறு, தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு, அதில் ஹிந்தியும் பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு, இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோமே அப்படின்னு சொன்ன ஒழிய மற்றபடி தமிழுக்கு மறுப்பாக வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா தமிழ் தான் சோறு போட்டிருக்கு. அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவஸ்தையாக ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன். அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அது தனஜெயனா அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன இதுன்ட்டு.
என்ன ஒன்று அதில் என்னென்னா சில பேர் வன்மமாக எழுதுகிறாங்க, அது பாதிக்குது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி எழுதுகிறவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். என்னென்னா நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படம் போது கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் தீரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஞானசம்பந்தன் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம்னு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு ஊராக ஓடிட்டு இருந்ததுனால இந்த படமே சரி இப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போது 5-6 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தோன்னுமே அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த டைரக்டர் எப்படியா கொஞ்சம் பிடியான்னேன். அந்த ஆள் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு. கேட்டால் அவர் பிஸியாக இருக்காருன்னு இவர் பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார். அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தாப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கோடிகள் எல்லாம் நம்பாமல் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக சில பேருக்கு சிலது பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க. சில பேர் கங்கணம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமையை காமிக்கணும்னு சில நேரங்களில் விமர்சனங்கள் அப்படி தப்பாக எழுதுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க. மனசில் இருக்கிறத ஓப்பனாக வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறேன். அதில் தான் நிறையா படங்கள் சின்ன படங்கள் போய் அவங்க சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியார் இருப்பார், தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம்கேல இருக்கார். ஸோ அவர் படத்தில் நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைரக்டருக்கும் அவர் டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடச்சிட மாட்டாங்க. ஏன்னா காலையில் டிஸ்கஷன் 7:30 மணி 7:45 ஸ்டார்ட் பண்ணிடுவார் தேவர் ஃபிலிம்ஸில். 7:45 ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம். எவனா ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர். அண்ணே ஒரு நல்ல சீன், இருடா மணி 8 தாண்ட போகுது இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துருக்கேன் நீ வேறு அப்படிம்பார். டக்குன்னு ஃபோன் அடிச்சிடும், மாப்பிள்ள ஃபஸ்ட் ஷாட் எடுத்துட்டிங்களா மாப்பிள்ள, சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக எடுங்க. ஸோ முதல் ஷாட்டு 8 மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய ஒரு இது, எந்த காரணம் உண்டு. அதனால் இந்த 8 மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து 8 மணிக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது அவர் நிம்மதியாக வேலை பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே இருந்துட்டு போயிட்டாரோடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாக்குள்ளே விடாமல் விட்டார். அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேர் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலேருந்து படிக்கணும் போல் இருக்குது எனக்கு. இந்த கையிலன்னு பேர் கேட்டது இருந்து என்னடா நிறைய படங்களுக்கு தெரிய டைட்டில் இப்போ வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி எடுத்தோன்னா சங்க காலத்தில் தேடி எடுத்தோம், அதில் எடுத்தோம், இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க. அப்புறம் அன்றைக்கே ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அர்த்தம் சொன்னாங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மீண்டும் ஒரு முறை இதில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் எனக்கு ட்ரெய்லர் அனுப்பிச்சி விட்டார், நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்துடுங்கன்னு.
அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது. அது இன்னொன்று ரொம்ப இந்த சுருதி சுத்தமாக தமிழில் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஆமாம், அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டைரக்டருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கவிதை கொடுத்தாங்க பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப ரசித்தேன் நான். அது யார் எழுதுன்றது? நீங்கள்? ஐயோ சரி, யார் எழுதியிருந்தாலும் ரொம்ப நல்லா எழுதினீங்க, ரொம்ப நல்லா படிச்சிங்க நீங்கள். அது அந்த டைரக்டருக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுற்றாத கம்பெனி இல்லை, போகாத இடம் இல்லை. என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோலாம் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை. அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு காலம் வந்தது. அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டு ரெக்கார்டிங் எல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு புறப்பட்டு போனால் இங்கேருந்து கொள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங், பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போனோம். போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு 150 ரூபா ராஜ்கண்ட் சார். நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமே, நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது, வேறு என்ன செலவு இருக்க போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வச்சுக்கிட்டு போயிட்டேன். பெங்களூரில் போய் இறங்கணுன்னே ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை, டேட் இல்லை, கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டாங்க. கேன்சல்னு சொன்னோன்னே அது 5 ரூபா தான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு. அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தார். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இருக்கிறது தான், நீ நல்ல கதை பண்ணியிருக்கிற, அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு 20 நாள், ஒரு 15 நாள், ஒரு மாதம் தள்ளி வரப்போகுது, அவ்வளோதானே அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து 16 வயதில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி அடுத்த படம் ரயில், அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக, அதுலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டரு. அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோயின் சுதாகர் இராதியாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வருது, அவங்க 2 பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு. அந்த ட்ரெயினில் லாங் ஷாட்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும்போது ஒருத்தர் ஏறிட்டாங்க, ஒருத்தர் ஏற முடியல, ஏறிடுவாங்களா இல்லையா, ஜனங்க ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடயே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு 5-6 ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோவுக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட ஒரு சண்டை. ஐயோ தெரியுது எனக்கு, என்னையா பண்ண முடியும், காசு இல்லை, போய் பணம் கட்ட முடியாது, இங்கே பர்மிஷன் கிடையாது, காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ரீரிகார்டிங் நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம். உடனே அவர் ப்ரொடியூசர்கிட்டையே அப்புறம் நான் போய் சொன்னேன், இது இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் உடனே பணத்தை கட்டி டைரக்ட் நான் வரமாட்டேன், நீயும் பாலகுருன்னு போய் நிவாஸ் கூப்பிட்டு நீங்கள் போய் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு. சரின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்க்கு அந்த 4 ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு. போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த ஸ்டேஷனுக்கு போய் காலையில் ட்ரெயினுக்கு போகலான்னு போய் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு வந்துட்டாங்க நிவாஸை.
கேமராமேனே இல்லைன்னு வந்தோடனே அப்புறம் பார்த்தா கேமராமேனு மெல்ல ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்திருக்கேன்னா வாட் அப்படின்ட்டு இருக்காரு. ஷூட்டிங் போகலையான்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் டைரக்டருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன, சரி வந்தது வந்துட்டீங்க, அவர் அசிஸ்டன்ட் நிவாஸ் இருக்கார், அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாலகுரன்னா மெல்ல சொன்னார், இது பாரு பாக்கியா, எனக்கு அடுத்த படம் டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ணு. நிவாஸ் வரல, இந்த ஆள் அசிஸ்டண்ட்டு, இவனை வச்சு எடுத்து எதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும். நான் போய் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே, நீயாச்சு நிவாஸ் ஆச்சு, நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். அப்புறம் நிவாஸ்கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக, அதுதான் 2வது படம், 16 இதில் முடிஞ்சு 2வது படம். ட்ரெயின் வரும்போது இவர்கிட்ட ஷார்ட்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ட்ரெயின் வந்துட்டுருக்கு, ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை அப்துல்லா மெல்ல கேட்குறாரு, ராஜன் அப்ரெக்சர் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படின்னாரு. போட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லா பயங்கர கோபம் வந்துச்சு. நானே புதுசு அசிஸ்டண்ட் ஆகிட்டு கேமரா பற்றி எனக்கு என்ன அது, எங்கிட்ட போய் அப்ரெக்சரை பற்றி வைக்கிறது இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன, எனக்கு என்ன போராட்டம்னா, திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பாலகுருவே எடுக்கலை, நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டைரக்டர் ஏதாவது திட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான், ஏன்னா ட்ரெயின் வேறு ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் நேரம் தான் நிறுத்துவேன் அப்படின்ட்டான். நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ட்ராலி மாதிரி, அதை கொஞ்சம் கொடுக்க சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ராதியா ஓடி வர்ற மாதிரி அந்த ஷாட்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு, டைரக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படியா இதெல்லாம் இப்படி எடுத்த, ஃபஸ்ட்டு படம் 2வது படத்துல இது போய் இப்படி கூட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சினிமா எடுக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது. அதே மாதிரி சூரலா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோடய போர்ஷனை முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன். ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி, சுதாகர்கிட்ட கால்ஷீட் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவருக்கு ராஜ்கண்ணு திடீர்னு வந்து, யோ பாலகுரன்னே புதுசு, அதனால் நீ இருயா அப்படின்னாரு. இல்லைங்க கால்ஷீட்டு எல்லாம் வந்துடுச்சு, அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரே சண்டை. அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை, டேய் அவன் 2வது படம் கிழக்கே மொழியில் ஃபஸ்ட்டு படம் அங்கே தானே நடிச்சிருக்கான் அவன், அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி, நீ மெட்ராஸ் பக்கம் வந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி, இப்போ கால்ஷீட் கிடையாது பாக்யராஜுக்கு, நீ ஒரு 3 மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டா. அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகி, என்னடா ஃபஸ்ட்டு இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார். ஏன் ப்ரொடியூசரை வந்து, இல்லை பாக்யராஜ் எதுக்கு சண்டை, நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு இதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டங்கிற மாதிரி, அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும், இல்லாமல் இல்லை. அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய, இதே ஒரு நல்ல சகனம் தான். அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுகள் ரொம்ப முக்கியம், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும். ராஜன் சார் வந்து அவர் சொன்னார், ப்ரொடியூசரை பற்றி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தால் கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய மனசு, அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது டைரக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணியிருப்பார். ஸோ அதனால் டைரக்டருக்கு, குறிப்பாக டைரக்டருடைய மனைவிக்கு, இதுக்கு விட்டாங்கல்ல வேலையை விட்டு போட்டு வந்தது இருக்க, அவங்களுக்கு மையனா வாழ்த்துக்கள்.
ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இருக்கிற வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல, இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் பாலச்சந்தர் சாரே 2 படம், ஒரு படம் முடிகிற வரைக்கும் 2 படம் வேலை பார்க்குற வரைக்கும் வேலை உள்ள சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சே அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்துட்டு இருந்தார். அது மாதிரி ரொம்ப கஷ்டம். என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அவன் அசிஸ்டண்ட்டாக வர்றவங்கிட்ட ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தான் கேட்பேன். ஏன் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிற, நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்டுக்குவேன். அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா, இல்லை குடும்பத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா, சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிஸ்டண்ட்டையே சேர்த்துவேன். ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.